ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஜோன் 2.0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து பிக் பாஸோட அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சிவி ஜோனில் என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சிவி ஜோன் 2.0வில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பிக் பாஸ் அப்போதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். பட் வந்துட்டு இந்த வீட்டு வேலைகளால் என்னால் வந்து கொஞ்சம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வந்து தொடர்ந்து பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் இறங்கியிருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் எதாவது தப்பாக பண்ணுறேனா அப்படின்றதையும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க. விஜேஎஸோட அந்த அவர் எப்படி வந்து எல்லாருக்கும் அந்த ஃபீட்பேக் கொடுத்தது, சில விஷயங்களை கேட்டது, இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கும் அந்த ஒப்பீனியன் இருக்கும். ஏன்னா எப்பயுமே கமல் சார் வந்து பேசும்போது நம்ம அந்த வீக்கில் வந்து யோசிப்போம், கண்டிப்பாக இதை கேட்பார், இதுக்கான குறும்படம் போடுவார் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி நடக்கும், ஒரு சில விஷயங்கள் நடக்கும். 80% நடக்கும், ஒரு 20% மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கறது நடக்காதது. அதுலேயும் லாஸ்ட் 2 சீசன் பார்த்தீங்கன்னா 80% நடக்கல, 20% வந்து நடந்துச்சு. மேபி அவர் வந்துட்டு வேறு பாத்தில் அந்த அரசியல் இந்த மாதிரிலாம் போய் இறங்கினதால அது கொஞ்சம் ஃபுல்லாகவே டைவெர்ட் ஆகிடுச்சு. விஜேஎஸ் வரும்போது அவர் நிறைய இன்டர்வியூஸில் நானுமே பார்த்துருக்கேன். அப்படியே தட்டு நிறைய பட்டுன்னு கேட்பார் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நேற்று அவருக்கே அவர் பண்ணிக்கிட்டாரு. தீபக், நான் உங்களை பேச விடுறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரையுமே நான் பேச விடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது ஆக்சுவலாக அவர் பேச விடுறதில்ல. பட் அவர் சொன்னார்ல, நான் பேச விடுறேன் அப்படின்ட்டு சொன்னார்ல. ஆனால் அது செய்யலை. ஏன்னா நேற்றுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ராணவ, அதுக்கப்புறம் வந்து சில பேரெல்லாம் வந்துட்டு இல்லைங்க அதை விடுங்க, இதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த சமயத்தில் அப்படி சொல்லும்போது நார்மலாக பேசுகிற பர்சன் கூட பேசுறது கம்மி பண்ணிடுவாங்க. நேற்று எபிசோடு எடுத்துக்கோங்களேன், ராணவுக்கும் சாச்சனாவுக்கும் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசி இந்த 2 பேர்லேயுமே நிறைய வந்துட்டு அந்த ஏற்ற இறக்கம் இருந்துச்சு. ஆனால் ராணவ கேட்ட மாதிரி சாச்சனாவை கேட்கவே இல்லை. அது அந்த சின்ன பொண்ணு அப்படின்றது இருக்குது. ஆனால் போன வாட்டி இதில் வந்து ஜோவிக்கெல்லாம் இருந்தால் பார்த்தீங்களா, அவங்கள விடலாம் இவங்க பெரிய பொண்ணு தான். இவங்கள விட அவங்களாம் சின்னவங்க. ஸோ அவங்களே வந்துட்டு கமல் சார் வந்து வச்சு செஞ்சுட்டாரு. இந்த பொண்ணெல்லாம் இன்னும் நல்லாவே கேட்கலாமே. எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து மகாராஜா படத்தில் வந்து டேடியாக இருந்ததால் இவர் இப்போயுமே வந்து டேடி நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறாரா அப்படின்றது தெரியல. அதே போல் அந்த பொண்ணு அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பேசலை. அதை விட அதுவே சொல்லிச்சு பாருங்கள், என்னை வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஆர்வ கோளாறு, அதிக பிரசங்கி அப்படின்னு. அது ஆக்சுவலாக உண்மை தான். ஆனால் வந்து அதையே அவர் டைரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தெரியல. அப்படியே தட்டி கேட்பாருன்னு பார்த்தா தட்டி கொடுத்து உட்கார வச்சுறாரு. ராணுவ கேட்டதை கூட இவர் வந்து சாச்சனாவை கேட்கல. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான். சௌந்தர்யா கூட என்ன சொன்னார், இந்த மாதிரி இது பண்ணதெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து டாஸ்கில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். பட் ஒரு சிலது கேட்டிருக்கலாம். ஏன்னா சௌந்தர்யாவே வந்துட்டு சாச்சனெல்லாம் கேட்டாங்கல்ல, நீங்கள் அழுததெல்லாம் எனக்கு சிரிப்பாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ரோஸாக இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவை கேட்டுருக்கலாம். அதுவுமே கேட்கல. அதே போல் ராணியாக இருக்கும்போது ராணிலேருந்து வெளியே வந்து, அதாவது வந்துட்டு சாச்சனாவாக வந்து தீபாக்கை பேசினாங்க, வாயை மூடுங்க, நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதையுமே வந்து கேட்டுருக்கலாம், அதையுமே கேட்கல. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. எதிர்பார்த்ததெல்லாம் அதெல்லாம் அது கேட்டு ஒரு குறும்படமாக போட்டாருன்னா செம்மையாக இருக்கும். அதே போல் வந்து ஜெஃப்ரி கிட்ட வந்து சாரி வந்து சாச்சனா கேட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நான் கேட்டேன்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் கேட்கலன்றாங்க. அது ஒரு குறும்படமாக போடலாமே. இல்லைம்மா நீ கேட்கல, இதில் வந்து தப்பு. ஏன்னா ஒருத்தரை வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க சாரி கேட்டாங்க, அது தப்பு தானே அப்படிங்கிறாரு. அப்போ நீ ஏன் கேட்கலன்றது சொல்லணும். இல்லை நான் கேட்டேன்னு அவங்க அடித்து சொல்லும்போது இதுதான் நீ பேசின விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் போட்டிருந்தாருன்னா எங்கேயோ போயிருப்பாரு. ஸோ நம்ம நாளுக்கு நாள் வாரத்துக்கு வாரம் வந்து நம்ம இந்த மாதிரி எதிர்பார்த்து அவர் வந்து ரொம்ப டம்மி ஆக்கிட்டு போயிடுறாரு. என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் அப்படி இருக்கா, இல்லை வந்து சில பேருக்கு தான் அப்படி இருக்கான்றது தெரியல. எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாருன்னா, விஜய் சார் நீங்கள் எங்கேயோ போயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.